ஓம் நமோ வெங்கடேஷாய. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒன் டே பேக்கேஜ் ட்ரிப்பாக நிறைய பழமை வாய்ந்த கோயில்களுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நிறைய ட்ரிப் மூலமாக கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற நவக்கிரக பேக்கேஜ் ட்ரிப், பழமை வாய்ந்த முருகன் கோயில் பேக்கேஜ் ட்ரிப், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பேக்கேஜ் ட்ரிப், புரட்டாசி மாதத்தில் அழைச்சிட்டு போகிற நவ திருப்பதி 9 திவ்ய தேச கோயில்கள் பேக்கேஜ் ட்ரிப் இருக்குது. அந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கிட்ட இருக்கிற நவ கைலாய கோயில்களை ஒரே நாளில் தரிசனம் செய்கிற மாதிரி மார்கழி ஞாயிற்றுக்கிழமைகளில் அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த நவ கைலாய கோயில்கள் என்ன விசேஷம்னா, நவ கைலாய கோயில்கிறது 9 பழமை வாய்ந்த சிவன் கோயில்கள், பரிகார ஸ்தலமும் கூட நவகிரகங்களுக்கு ஒரு கோயிலுமே. ரோமச முனிவர் அகத்திய சுவாமி கிட்ட போய் கேட்குறார், சிவனை நேரில் பார்த்து முக்தி அடையணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் 9 மலர்களை தாமிரபரணி ஆற்றுல தூக்கி போடு, அந்த மலர்கள் எங்கெல்லாம் போய் ஒதுங்குதோ அங்கே லிங்க பிரதிஷ்டை செய்து சிவனை நினச்சி கும்பிடு, உனக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 9 மலர்கள் தூக்கி போட்டு ஒதுங்கின இடத்துல லிங்க பிரதிஷ்டை செய்து ரோமச முனிவர் கும்பிட்டு முக்தி அடைஞ்சிருக்கார். ஸோ இந்த 9 மலர்கள் ஒதுங்கின இடத்துல இருக்கிற 9 நவ கைலாய கோயில்களை மார்கழி ஞாயிற்றுக்கிழமைகளில் கும்பிட்றது முக்தி கிடைக்கும், ஒரே நாளில் கும்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம கன்வீனியண்ட்டாக போயிட்டு வரத்துக்கு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க. எப்படி இதை புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் மொபைல்லையே புக் பண்ணிக்கலாம். ஆகணும், உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் இருக்குன்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். கூகுளில் டிஎன்எஸ்டிசி பேக்கேஜ் டூர்னு இருக்கும், அதில் ஃபஸ்ட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்வீனியண்ட்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். நீங்கள் சிங்கிள் பர்சனாக போகிறீங்கன்னா கூட சரி, இந்த பேக்கேஜ் ட்ரிப்பில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்க கூட போயிட்டு வர்றது சேஃபாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது கும்பகோணம் நவகிரக பேக்கேஜ் ட்ரிப், அடுத்து காஞ்சிபுரம் பேக்கேஜ் ட்ரிப், நவ கைலாய கோயில்கள் ட்ரிப் இருக்குது. அதில் 2 கொடுத்துருக்காங்க. இது 2 என்னென்னா 2 பஸ் டைமிங்ஸ். 6:25க்கு ஒன்று கிளம்புது, 6:30க்கு ஒன்று கிளம்புது. ஒருத்தருக்கு 600 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஒர்த்தாக இருக்கும் அந்த 600 ரூபா. அத்தனை கோயில்களுக்கு நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புது பஸ்ஸு. 6:25க்கு கிளம்புற பஸ் காலையில் 9 கோயில்கள் தரிசனம் முடிச்சுட்டு 8:25க்கு திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகும். 6:30க்கு திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டில் கிளம்புற பஸ் 9 கோயில்களை தரிசனம் முடிச்சுட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 8:30க்கு ரீச் ஆகும். 5 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் 2 பஸ்ஸும் போகுது. ஆக்சுவலாக 2 பஸ்ஸும் சேர்ந்து தான் போகும். அதனால் உங்களுக்கு எந்த டைமாக இருந்தாலும் சரி, சீட் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ பார்த்துட்டு பஸ் டைமிங் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 நிமிஷத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறதுனால. இப்போ என்னென்ன கோயில்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாபநாசம் கோயில் இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். நான் போயிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சூரியனோட பரிகார ஸ்தலம் பாபநாச கோயில். அடுத்தது சேரன்மாதேவி கோயிலுங்கிறது சந்திரன் பரிகார ஸ்தலம். கடகநல்லூருங்கிறது செவ்வாய் பரிகார ஸ்தலம். குன்னத்தூருங்கிறது ராகு பரிகார ஸ்தலம். முரப்பநாடுங்கிறது குரு பரிகார ஸ்தலம். ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது சனி பரிகார ஸ்தலம். தென்திருப்பேரை புதன் பரிகார ஸ்தலம். ராஜபதிங்கிறது கேது பரிகார ஸ்தலம். சேர்ந்த பூமங்கலம்ங்கிறது சுக்கிரன் பரிகார ஸ்தலம். ஸோ 9 சிவன் கோயில்கள் பழமை வாய்ந்த பார்த்த அந்த பலனும் திருப்தியும் கிடைக்கும். கூடவே அந்தந்த கோயில்கள் நவக்கிரகத்தோட பரிகார ஸ்தலமும் இருக்கிறதுனால நவக்கிரக தோஷமும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த மார்கழி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரே நாளில் இத்தனை சிறப்பு வாய்ந்த கோயில்களை கும்புறதுனால தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. கீழே புக் தான் இருக்கும். ஆக்சுவலாக அது கீழே முருகன் கோயில் பற்றியும் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த ட்ரிப். நீங்கள் டிசம்பரில் 2 ஞாயிற்றுக்கிழமைனா 22, 29, ஜனவரியில் 5ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் ட்ரிப் இருக்குது. ஸோ சண்டேஸ் மட்டும்தான், ஏன்னா மார்கழி மாதத்தில் வர்ற சண்டேங்கிறதுனால. சீட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த பஸ் டைமிங்ஸுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரெட் கலரில் இருக்கிறதுல கைடு உட்காந்துருப்பாங்க. ஒரு கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னங்கிறத ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அண்ட் இந்த ட்ரிப்பில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப க்ரௌட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா விசேஷமான நாளுங்கிறதுனால அதிக க்ரௌட் இருந்தாலும் சரி, நம்மளை நேராக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சனுக்கு உண்டானது. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சீட் செலக்ட் பண்ணிக்கலாம். டார்க் ப்ளூவில் இருக்கிறது ஆல்ரெடி புக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ், அதில் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க.
அதில் ஃபஸ்ட்டு யார் பேர் கொடுக்குறீங்களோ அவங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ஆக்சுவலாக கேட்குறது கிடையாது, இருந்தாலும் வச்சுக்கோங்க, மொபைலில் இருந்தால் கூட போதும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பே பண்ணிக்கோங்க. அடுத்த பஸ் டைமிங்ஸ் இருக்குது. ஒரு கேப் கொடுப்பாங்க அந்த பஸ்ஸில் போகிறவங்களுக்குலாம். கும்பகோணத்தில் போகிறப்போ ஒரு பை கூட கொடுத்தாங்க, ஒரு கேப்பும் கொடுத்தாங்க. பஸ் உள்ளேயே குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்கும். ஃபுட்டு இதில் இன்க்ளூடட் கிடையாது, நம்ம தான் பே பண்ணிக்கணும். அதாவது சாப்பிட்ற இடத்துல போய் நிப்பாட்டுவாங்க, அங்கே நம்ம பே பண்ணிக்கலாம். முருகன் கோயில் ட்ரிப் பற்றி வீடியோ ஷேர் பண்ணிக்கிறப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அவ்வளோ பஸ்ஸில் வந்த எல்லாருக்குமே அன்னதானமாக நான் ஸ்பான்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க, கைடே கேட்பாங்க, நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது கம்பல்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கணுன்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து நீங்களே பேர் பண்ணிக்கலாம். டிஃபன் சார்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 35 ரூபா 40 ரூபாயிலே எல்லாமே இருக்கும். பொங்கல், இட்லி, வடை அந்த மாதிரி ஸ்பெஷலாக தான் கொடுப்பாங்க. இல்லை டிரைவர், கைடு, கிளீனர் இவங்களுக்கு மட்டும் கூட ஸ்பான்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 4 பேருக்கு நம்மளால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னா. இல்லைன்னா கூட சரி, நம்ம பே பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி லஞ்சு கூட ஒரு நல்ல ஹோட்டலில் தான் நிப்பாட்டுவாங்க, அங்கே நம்ம பே பண்ணி சாப்பிட்டுக்கணும். சேஃபாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். போயிட்டு வந்தோன்னே 600 ரூபாய்க்கு ஒர்த்தாக போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்கள் நவக்கைலாய கோயில்கள் போயிட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். போகணுன்னு நினைக்கிற பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கோயில்களுக்கு ஆல்ரெடி கமிட் ஆகிட்டதுனால போக முடியுமா என்னன்னு தெரியல எனக்கு. நான் போனேன்னா உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அவைலபிலிட்டி இருக்க சீட்ஸ், உங்களுக்கு கன்வீனியண்ட்டான சீட்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக்கிங்லேயே உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க, ஃபோன் நம்பர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஒர்க்கிங் ஹவரில் கால் பண்ணிங்கன்னா அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். கூடவே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் கூட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நேரில் போய் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழமை வாய்ந்த கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், யாராச்சும் கேட்டால் சொல்கிறதுக்கு கூட எப்படி போகிறது வருதுங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண யூடியூபும் அதுவே ஷேர் பண்ணும். தேங்க்யூ.